ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலி நீங்கள் என்னை இன்ஸ்டா அண்ட் வாட்ஸ்அப்பில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ நாள் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துக்கூட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். ஓகேடா, இன்றைக்கி நம்ம ஷீஸ் மை பெயின் அண்ட் மெடிசனோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் பார்க்காதவங்க நான் ப்ளேலிஸ்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. ஸோ லாஸ்ட்டாக நான் இதோட முடிச்சிருந்தேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஃபெரோஸ் கிட்ட அழுதுருப்பீங்க, ஜேகே உங்களை என்னெல்லாம் பண்ணான்னு சொல்லிட்டு. ஃபெரோஸும் ஓகேடி நான் உங்ககிட்டே வந்துடுறேன் சாயந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பா. ஸோ ஃபெரோஸை வந்து சோபின் பார்க்க வந்திருப்பான். ஸோ ஃபெரோஸும் திரும்பி பார்த்ததும் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் சோபின்க்கு. ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ திஸ் எஃப்எஃப். ஹே வயன், சொல்லு ஃபெரோஸ். வயன், காலேஜ் முடிய போகுது, இரு நம்ம ஒன்றா போகலாம். என்ன ஒன்றா போகலாம்? ஃபெரோஸ், சீனியர் நம்ம கூட வந்தார்னா என்ன பண்ணுறது? ஜேகே எப்படியும் கண்டிப்பாக அங்கே தான் நிற்பான். மறுபடியும் சீனியருக்கும் அவருக்கும் ஃபைட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஃபெரோஸ்? வயன், நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் எதுவும் ஆகாது வயன், நீ வா. அப்போ நீங்கள் 2 பேர் கிளாஸ் விட்டு வெளில வர்றீங்க, காலேஜ் ஓவர் ஆனதும். அவள் சோபினை பார்க்குறா ஃபெரோஸ். ஐயோ, இவர் எதுக்கு இப்போ என்ன பார்க்குறாரு? போச்சு, நான் வேற திரும்பி பார்த்துட்டேன். ஐயோ ஃபெரோஸ், நீ எதுலையும் மாட்டிக்காத, வீட்டில் அப்புறம் அடி வாங்குவ. ஏ ஆ சொல்லுவயன். ஃபெரோஸ் இங்கே பாரு. சொல்லுவயன், எங்கே பார்க்க? எங்கே பாரு, பார்க் சீனியர் வர்றார். போச்சு, இன்றைக்கும் அவர் நம்ம வீட்டில் விடுறதுக்காண்டி வருவார். ஜேகேவை பார்த்து. போச்சு, இன்றைக்கி மறுபடியும் 2 பேர்த்துக்கும் சண்டையாக போகுது. ஃபெரோஸ், ஓடிடலாமா? வயன், நம்ம எதுக்கு ஓடணும்? நீரு வயன், நீ எப்போ இவ்வளோ கோழையான? ஐயோ ஃபெரோஸ், எனக்கு சொன்னால் புரியாது, தயவு செஞ்சு சொல்கிறது கேளு ஃபெரோஸ். நம்மளால் இவங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் போயிட்டுருக்கீங்க. ஏ நில்றி வயனே, நில்றி. வயன், உன்னை தான் கூப்பிடுறாரு, காது கேட்குதுடி ஃபெரோஸ், நீ அமைதியாக வா. வயனே, காது கேட்குதா என்ன? அப்போ அந்த சைட் சோபின் அவன் சும்மாவே விட மாட்டான்ல யானையும் வயனையும். வந்துடான்டா, ஜேகே நாளைக்கு வந்துடுவான். அப்புறம் நீ என்னத்தை ஆட்டிட்டு திரியிற நானும் பார்க்குறேன். இல்லைடா, நீ இவளுக்கு கூட என்ன பண்ணுறேன்னு தெரில. என் ஃபெரோஸ் உன் கூட வரும்போது சேஃபாக இருப்பாளான்னு எனக்கு தெரில. நீ வயனை பார்த்துட்ருப்ப, நான் நாறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபினும் பின்னாடி வர்றான். ஹே ஃபெரோஸே, உனக்கு ப்ரொடெக்ஷன் டி. நான் இனியாமல் உன்னை தொடுறான், நான் பார்த்துட்றேன். அது இந்த பார்க்காக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் நான் பார்த்துட்றேன்டி, நான் பார்த்துட்றேன் அப்படின்ட்டு பின்னாடியே வர்றான். நில்றி. வயனே, நில்றி. என்ன சீனியர் வேணும்? என்ன வயன்? காலையிலேருந்தே பார்க்குறேன், ஒரு மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்க. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன், இல்லை நான் தான் பிரச்சனையா? சொல்லு வயன், என்னாச்சு? ஐயோ சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் மூட் அப்செட்டாக இருக்கு, நாங்கள் போயிடுறோம். இல்லை உனக்கு வர தான் ஏதோ ஆயிருக்கு. இல்லை வயன், நீ வா, இன்றைக்கி உங்கள் வீடு வர்றேன், நான் பார்த்துக்கிறேன். யார் ஒன்று என்ன சொல்கிறான்னு நான் பார்த்துக்கிறேன், நீ வா. ஐயோ சீனியர், எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் வேண்டாம், என்னை யாரும் எதுவும் சொல்லலை, நான் போயிடுவேன். எப்படி வலிகிறான் பாரு, அப்படி பச்சை வலிகிறான். ஜேகே மட்டும் இங்கே இருந்திருந்தான், அவன் மூஞ்சிலே ஒன்று விட்டுருப்பான். இப்போ நீ மட்டும் ஃபெரோஸ் பக்கம் திரும்பின என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஜேகே வர வேண்டாம், நாளைக்கு ஜேகே வந்துடுவான். அப்போ பார்க் சீனியர் கரெக்டாக ஃபெரோஸ் கிட்ட, ஏண்டி நீ இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணி தானே கூட்டிகிட்டு போகிறேன், இல்லை என் கூட வர்றதுக்கு 2 பேர்த்துக்கும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா? வயன், உனக்கும் சேர்த்து தான் கேட்குறேன், 2 பேருக்கும் தான் கேட்குறேன். அப்போ ஃபெரோஸ், ஐயோ சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவள் நாளைக்கு சரியாயிடுவா, நாங்கள் போயிடுறோம் சீனியர். உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம், நாங்கள் போயிடுறோம் சீனியர். ஐயோ ஃபெரோஸே,
உங்களால் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் வாங்க இன்னைக்கு, நீங்கள் வாங்க. எப்பட்றா எப்பட்றா ஆள்கிட்ட பேசுகிற தாத்தேக்கே? அதான் வாங்கிட்ட அவன் பேசும்போது எனக்கு எரியுதா? தான் எனக்கு இப்போதான்டா எரியுது. இந்த பார்க் இருக்கானே, ஏன்ல நான் இட்டுக்க வேண்டா? நீ யார்ரா? நீ யார்ரா? நீங்கள் யாரு அப்படின்ட்டு அவனோட கை அப்படியே வாலே பஞ்ச் பண்ணுறான். ஸோ அங்கேருந்து ஃபெரோஸ் எல்லாத்தையும் பார்க்குறா. போச்சு. இப்போ இவர் எதுக்கு கோவமாக இருக்காரு? நான் பாக்ஸினேட்ட பேசுகிறனாலையா? எனக்கு தெரில. நம்மளாவும் எதுவும் நினைக்கக்கூடாது. ஐயோ ஃபெரோஸ், நீ இனிமே சோபினை திரும்பி பார்க்காத என்ன? திரும்பி பார்க்காத. நீ பாட்டில் வந்துட்டே இரு. வயன் நான் ஒன்று தான் கேட்டுட்ருக்கேன், வா போகலாம். சீனியர் பரவாயில்ல, நான் போயிடுவேன் சீனியர், நான் போயிடுவேன். வயன் சரி நீ போயிடுவியா? ஓகே, நீ அந்த சைடு வா, நான் ரோட்டுக்கு இந்த சைடு வரேன். 2 பேர் நடந்து போகலாம். நீ யாருன்னு எனக்கு தெரியாத மாதிரி, நான் யாருன்னு உனக்கு தெரியாத மாதிரி அப்படி நடந்து போகலாம். சீனியர் நீங்கள் சொன்னால் கேட்கவே மாட்டிங்களா? சரி வாங்க. அப்போ ஃபெரோஸ் உங்கள் பக்கத்தில் வந்து, என்னடி வர்றதுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்ட? ஏய், எப்படி என்ன நடக்க போதோ எனக்கு தெரியாதுடி. என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நான் பேச வேண்டியதெல்லாம் அவன்கிட்ட காலையே பேசிட்டேன். ஓ, அவர்கிட்ட இல்லை அவன்கிட்ட தான். அவன்கிட்ட காலையே பேசிட்டேன். எனக்கு தெரிலடி. அடிச்சுட்டு விழுந்தா விழட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? நான் கேட்டேனா? எனக்கு அனுப்பி சண்டை போடுன்னு நான் கேட்டேனா? கிடையாதுலடி. அப்போ என்ன நடக்கணுமோ நடக்கட்டும். நீ விடு ஃபெரோஸ், நீ ஃப்ரீயாக விடு. எதையும் நினைக்காத. நம்ம அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போகலாம். நீ வா. அவள் பார்க்கு உங்கள் கூட வர்றான். ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி தான் சோபின் அப்படியே வந்துகிட்டு இருக்கான். ஆனால் சோபினுக்கு நீங்கள் 2 பேர் போகிறதும் தெரியுது. இப்படி என்ன கண்ணுக்கு எட்டுற தூரம் வர தள்ளி நடக்க வச்சிட்டான்ல. அவனை சும்மா விட மாட்டேன். தேக்கெல்லாம் மாட்டிகிட்டு இருக்கியா? அவனை சும்மா விட மாட்டேன்டா. என்னை சும்மா விட மாட்டேன். சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபின் கோவத்தோடே வர்றான். அப்போ பார்க் சீனியரும் அமைதியாக நடந்து வந்துட்டு இருக்கான். ஹே ஃபெரோஸ், எனக்கு இவரை பக்கமும் பாவமாக இருக்குடி. பேசிகிட்டே போகலாம், கூப்பிடட்டா? ஏய் வயன், என்ன அப்படியே ஃப்ளர்ட்டிங் மோடுக்கு போயிட்டியா என்ன? ஐயோ ஏன்டி நீ வேற? நான் வேற அந்த கிரவுண்டில் ஜெயிக்கேட் பண்ணேன்னு பயந்துட்டுருக்கேன். அந்த பொறுக்கி இடுப்பில் கர்ச்சீஃப் கட்டி விட்டான். அதை தொலைச்சிட்டனா என்ன? ஏய் ஃபெரோஸ், கொஞ்சம் பேக்கில் பாரு. இல்லை இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேகை ஒன் சைடாக கழட்டி விட்டுட்டு பார்க்குறீங்க. ஐயோ எது எங்கடி? இவனை இங்கே தானே வச்சேன். ஐயோ எங்கே இங்கே இங்கே எதுலேயுமே காணுமேடி. ஓ இங்கே இருக்குடி. இருக்கு வாட்டர் கேன் வைக்கிற அந்த சைடில் வச்சுருக்கேன். ஓ எதுக்கு வயன்? ஏன் இவ்வளோ பரபரப்பாக தேடுற? அவ்வளோ முக்கியமாக என்ன? அப்போ நீங்கள் அந்த கர்ச்சீஃப் எடுத்து பார்த்துட்டே, பொறுக்கி, சரியான பொறுக்கி. ஏன் உங்கள் அப்பா அம்மா இப்படி வளர்த்து வச்சுருக்காங்க? பொறுக்கி அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி. அப்புறம் இந்த பொறுக்கி இதை வாங்குறதுக்குன்னு 1 டே வருவான். பத்திரமா வச்சுக்கணும்ல. அப்புறம் காணும்னு சொன்னால் அதுக்கும் ஏதாச்சும் சொல்லுவான். அதான்டி, வேறு ஒன்றும் இல்லை. ஓ ஓகேடி, நீ வச்சுக்கோ. என்ன வயனே, என்னடி அது? என்ன சீனியர், அது என்ன அதுன்னு கேட்டேன். ஐயோ சீனியர், அது ஒன்றும் இல்லை, சும்மா கிளாத்து தான், வேறு ஒன்றும் இல்லை. இல்லையடி, ஏதோ ஜென்ஸ் யூஸ் பண்ணுற கர்ச்சீஃப் மாதிரி இருக்குது. அதான் சீனியர், எங்கள் அப்பாவோட கர்ச்சீஃப் கிளாத், அவ்வளோதான். எம்ப்ராய்டரி போடுறதுக்காண்டி வச்சுருந்தேன், மறந்துட்டேன். அதான் தொலைச்சிட்டணும்னு தேடினேன். ஓ உண்மையாகவே உங்கள் அப்பங்கார ஒட்டு தானாடி? சீனியர், அப்பாவுக்கு மரியாதை கொடுங்க. அவர் என்னோடய அப்பா. வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. இவன் எதுக்குடா இப்போ எம்எல்ஏ எரிஞ்சு விழுகிறா? நானும் வளைஞ்சிட்டே வா தெரியுறேன். வயநில உங்ககிட்ட பேசணும். சீனியர், இப்போ அதுக்கெலாம் டைம் இல்லை, நான் வீட்டுக்கு போகணும் சீனியர். வயன் நில்லுங்கிறேன்ல. ஐயோ வேறு என்ன கிரவுண்டு பக்கத்தில் வச்சு நான் என்ன சொல்ல? இல்லை சீனியர், நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பேசலாம். என்ன நம்ம கண்டிப்பாக பேசலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் என்னடி அறையா என்ன? வரேன் சீனியர், நான் வரேன்.
ஓ, ஓகே தானடி, எல்லாம் ஓகே தானே? சீனியர், எல்லாமே ஓகே தான், நான் வந்துடுறேன். ஐயோ ஃபெரோஸ், நீ பாரு, ஜேகே இருக்கானா, நீ பாரு. இறி பார்க்குறேன். அப்போ சோபின் அங்கேருந்து ஓடி வர்றான். ஸோ ஃபெரோஸ் பார்க்குறா, பின்னாடி யாரோ ஓடி வர மாதிரி தெரியும். ஐயோ யாராக இருக்கும் அப்படின்னு திரும்பி பார்த்தது சோபின். அப்படியே ஃபெரோஸை வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்டு ஓடி வந்துட்டே இருக்கான். ஐயோ வேறு எதுக்கு இப்போ இப்படி வராரு? போச்சு, அவருக்கு பொசசிவ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ ஃபெரோஸ், அவர் நான் லவ் பண்ணுறாரா? அழகாக தான் இருக்காரு, ஆனால் வேண்டாம், வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்டி, வேண்டாம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்களும் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ 2 பேருக்கு அப்படியே ஐ டு ஐ கான்டாக்ட் ஆகுது. ஓடி வந்த சோபின் ஃபெரோஸை பார்த்துட்டு அப்படியே அந்த கிரவுண்டுக்குள்ளே போயிடுறான். கிரவுண்டில் ஜேகே, ஆண்டனி அண்ட் இப்போ சோபினும் போயிட்டான். ஹே வயன், அங்கே ஜேகே நிற்கிறான்டி, சீனியர் நிற்கிறாரு. போச்சு போச்சு, ஐயோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கடவுளே நீ தான் பார்த்துக்கணும். 2 நாள் முடிஞ்சிடுச்சுல, அந்த பொறுக்கி நாளைக்கு வந்துடுவான். இன்றைக்கே மறுபடியும் 2 அடிச்சுட்டு விழுங்க. இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா? ஐயோ ஏ வைனே, அங்கே பாரு, இப்போ என்ன உனக்கு? எவன் அது சொன்னானா என்ன? சீனியர், இப்போ உங்களுக்கு என்ன சீனியர் வேணும்? கொஞ்சம் டைம் தானே கேட்குறேன், கொடுங்க. நம்ம நாளைக்கு கண்டிப்பாக பேசலாம். கண்டிப்பாக பேசலாம். அப்படி நீங்கள் முன்னாடி போகிறீங்க. அப்போ அந்த கிரவுண்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்க் உங்களோட கையை பிடிக்கிறான். அப்போ கரெக்டாக ஜேகே பைக்கில் அங்கேருந்து வர்றான் கிரவுண்ட்லேருந்து. அப்போ இதை பார்த்துட்டு அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. கல்ல அவங்க ஹிப்பில் கட்டி விட்டுற அந்த கர்ச்சீஃபும் இருக்காது. ஸோ அவங்க ஹிப்பை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகுறான். நீங்கள் இவ்வளோ நேரம் உங்கள் ட்ரெஸ்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ நடந்து வரும்போது அது கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆயிருக்கும். ஸோ அவனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகி பைக்கை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பைக்லேருந்து இறங்கி வர்றான். அப்போ ரோட்டில் ஒரு பையன் போயிட்டுருக்கான். டேய் இங்கே வாடா. யார்? என்ன வேணும்? அம்மா கூப்பிடுவாங்க, நான் போகிறேன். சொன்னால் புரியாதா? இங்கே வான்னா வரணும். நீங்கள் வர்றியா நான் அங்கே வரட்டா? போச்சு, பைத்தியக்காரன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். சீனியர் கையை விடுங்க. வயன் இல்லைன்ன. சீனியர் நான் கையை விடுங்கன்ன. உங்களோட லிமிட்குள்ளே இருந்துக்கோங்க சீனியர், ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. ஓ, கையை பிடிக்க விட்டுட்டு இப்போ என்னோட அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்கன்னு அவ தான் சொல்கிறானா? இவனுக்கு கையை எடுக்கிறானா பாரு. கையாடுறா, கையாடு. அவன் மேலே அந்த கையை எடுத்துட்றா. 1லேருந்து 5 வரை கவுண்ட் பண்ணுவேன், இல்லை 3 வரை கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே அவன் மேலே இருந்து நீ கையை எடுக்கலை தான் என் கையில் நீ செத்தடா. ஏய் அவனை தான் கூப்பிடுறேன், பொருளையாடா ஹெச்சனாயே, ஆடா இங்க. நான் போகிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிடுறான். ஸோ ஜேகேக்கு பயங்கர கோவமாகுது. ஃபெரோஸ் எங்கண்ணா பண்ணிகிட்ருக்கீங்க? பசங்களோட வெளில உங்களுக்கு பேச்சு. ஐயோ ஃபெரோஸு, நீயாச்சும் வீட்டுக்கு போயேண்டி, எதுக்குடி இங்கே இவங்க கூட நிற்கிற? நீ ஏக்கத்தை என்றைக்குமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறடி, நீ புரிஞ்சுக்க மாட்ற. இல்லை சீனியர், இவர் கூட கூட ப்ரொடெக்ஷனா? ஓ, பாலுக்கு காவல் பூனையா? ஓ, அதை எலி வந்து சொல்லுதா? அதை இன்னொரு எலி வந்து சொல்லுது போலடி வயனு. ஓ, வாடி போடின்லாம் எப்போல்லாம் இது ஸ்டார்ட் ஆச்சு? சொல்லுங்கள் மிஸ் வயன். எப்போல்லாம் இந்த வாடி போடிலாம் ஸ்டார்ட் ஆச்சு? ஜேகே அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ பார்க் சீனியர். வயனே எப்போடி? எப்போல்லாம் இந்த ஜேகேவை சீனியர்னு கூப்பிடாம ஜேகேன்னு கூப்பிட ஆரம்பிச்ச? ஐயோ சீனியர், அதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இப்போது. சரி நான் வீட்டுக்கு போகிறேன். நெல்றி. நெல். காலைல என்னடி சொன்னேன்? காலைல என்ன சொன்னேன்? காலைல என்னடி சொன்னேன் சொல்லு. காலைல என்ன சொன்னேன்? காலைல என்னடி சொன்னேன்? இடுப்பு காட்டாதான் நல்ல. இப்போ முன்னாடி காட்டு வந்து நிற்கிறடி. எனக்கு வயிறெல்லாம் எரியுது, உள்ளுக்குள்ளே ஏதோ பண்ணுதுடி. 4 பேரை தூக்கி போட்டு மிதிக்கணும் போல இருக்குது. ஐயோ கொஞ்சம் தெரியுதுடி.
அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். அப்படியே அவன் கண்ணாலே உங்கள் ஹிப்பை காட்டுறான். அப்போ நீங்களும் இதோ சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணுறீங்க. என்னோடி காலைல தானே அவ்வளோ சொன்னேன், திரும்பவும் என்னோடி இப்படி என்ன இப்படி? இவருக்கு பயங்கர கோவம் வருது. ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜேகே, அது ஒன்றும் இல்லை, இவ்வளோ நேரம் அப்படி தான் இருந்தேன். இப்போதான் ஏ பையன், இப்போ எதுக்கு அவனுக்கு பயப்படுற? காலைல தான் அவளை திமிரா பேசிட்டு வந்த. இல்லடி, பயத்தை வெளில காட்டாத. பயத்தை வெளில காட்டாத. என்ன வயன், காலைல என்ன பேசுனீங்க? அப்போ காலைல இவன் தான் உன்னை ஏதாச்சும் பண்ணியிருப்பான். ஓ மிஸ்டர் பூனை சார், நீங்கள் சொல்கிறீங்களா அதை? நீங்கள் சொல்கிறீங்க. பாலுக்கு காவலாக பூனையவே போட்டால் ஏன் பேச மாட்டீங்க? நீங்கள் தான் ப்ரொட்டெக்ஷன் ஆகும் இவங்க 2 பேர்த்துக்கு. அப்போ சோபினு மச்சான் அவன் வயனுக்கு ப்ரொட்டெக்ஷனு. இவளுக்கு இல்லை. இவளுக்கு இல்லை. ஐயோ போச்சு, கன்ஃபார்மே ஆகிடுச்சு. சோபனுக்கு என்ன பிடிச்சிருக்கு. என் மேலே மேடாக பொசசிவாக இருக்கான். ஜேகே, நான் உன்கிட்ட பேசல, மூஞ்சியோட வாங்கிறாத என்ன? யாரை பார்த்துட்டோ பேசுகிற? துளிர் மேலே விட்டு போச்சோ? 2 நாள் காலேஜ் பக்கம் வராதனால நாளைக்கு வந்துடும்டா. எந்த வாய் பேசுதுன்னு பார்க்குறேன் நானும். எந்த வாய் பேசுதுன்னு பார்க்குறேன். என்ன ஜேகே, கிரவுண்டில் இருந்தால் கொம்பு மதிச்சிருமா அப்படின்னு சொன்னதும் ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வந்து பக்கத்தில் உள்ள ட்ரீ அப்படியே பஞ்ச் பண்ணுறான். போச்சு ஜேகே, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற? விடு, நான் கிளம்புறேன். சொல்கிறீ, நீ தான் கூப்பிட்டியா அவனை வந்து விட்டுட்டு போன்னு சொல்லி? ஓ ஜேகே, உங்களுக்கு என்ன அக்கறை? உங்கள் வேலை ஹேரை மட்டும் பார்த்துக்கோங்க என்ன. அவனை அமைதியாக இருக்க சொல்லு சோபின்னு ஓவராக வாய் மாரி பேசுகிறான். வாயை ஒட்டச்சிருவேன் என்ன, வாயை ஒட்டச்சு புக்கையே ஆக்கிடுவேன். அப்புறம் பள்ளி இல்லாமல் புக்கோட கூட சாப்பிட முடியாது. அண்ட சொல்லு சோபினே, அண்ட சொல்லு. அப்போ சோபின் சொல்கிறான், பாருகே, அவனோடதெல்லாம் காலேஜுக்குள்ளே. இது எங்கள் கோட்டை, எங்கள் கிரவுண்டு. இதில் வந்து உன் வாலி மயிறு ஆட்டணும்னு நினச்சின்னு வச்சுக்கோ, வெட்டிடுவேன். எல்லாத்தையும் சேர்த்து வெட்டிடுவேன். அப்போ ஆண்டனி, ஐயோ மச்சான், யார் மச்சான் இவன்? தான் நம்ம ஏரியாவில் வந்து நம்மக்கிட்டே சீன் காட்டிகிட்டு இருக்கான். அப்புறம் நாங்கள் சீன் காட்டிட்டுருவோம். தம்மிட்டு போ வயன், நீ வாடி நம்ம போகலாம். போங்கடி வயன், அதான் சார் கூப்பிடுறாருல, நீங்கள் போங்க. போங்க மேடம், நீங்கள் போங்க. நாளைக்கு நான் வர்றேன்டி, காலேஜ் வந்து பார்த்துக்கிறேன்னு. அவன் கூட ஏண்டி வர்ற? அவன் கூட வந்தால் எனக்கு ஏண்டி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை வச்சு கீழே கிடக்கிற ஸ்டோனை ஹிட் பண்ணுறான். அது கரெக்டாக போய் பார்க் சீனியர் மேலே படுது. ஜஸ்ட்டு மிஸ் அவன் விலகிடுறான். ஓ, சீனு மயிறு கட்டுறானுங்களா? சீனு மயிறு, வயன் நீ வாடி, கூப்பிட்டு போங்கடி. ஓ போங்க மேடம், போங்க உங்கள் ஆளை கூப்பிட்டு போங்க என்ன. ஜேகே, இவர் ஒன்றும் என் ஆள் கிடையாது. என்ன ஆள் கிடையாதா? ஐயோ அப்படியே திரும்பி அவர் மூஞ்ச பாரு, வாடி போயிடுச்சு, தண்ணி ஊற்றி விடு. மலரட்டும். போங்கடி போங்க. சீன் மட்டும் நல்லா காட்டுவாளுங்க. ஐயோ ஃபெரோஸு, நான் வந்து அவனுங்க கூட நீ வந்தோ நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபெரோஸை வந்து கோவமாக சோபின் பார்க்குறான். நான் எதுவுமே பண்ணல, நான் இப்போ என்ன கேட்டேன்னு சொல்லிட்டு மோகன் தொலைய ஓட்டுறோம். நீ இருக்குடி. இருக்கு, ஆனால் மேலே கோவமும் பட முடியலடி, பிடிச்சிருக்கு. ஃபீலிங்ஸை வெளிக்காட்டவும் முடியல. ஒரு நாள் அது வரை உன் ஃபோட்டோ தான் நீ வால்பேப்பர் வச்சுருங்க, ரெண்டெல்லாம் கொஞ்சம் எடுத்துருவேன், கிஸ் அடித்து எடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சோபின் பார்க்குறான் ஃபெரோஸை. ஸோ அப்படியே திரும்ப 3 பேர் நடந்து போகிறீங்க. வயன் நெல்லு, வயன் நான் அவங்ககிட்ட பேசணும். நெல்லு என்ன நெல்லு சீனியர், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் நாளைக்கு கண்டிப்பாக பேசலாம். ஃபெரோஸ் நீ வா, நம்ம போகலாம். சீனியர் நான் போய்க்கிறேன், நீங்கள் பார்த்து போங்க. எதுக்கடி தடுமாறுற? அப்போது காலைல ஜேகே தான் உன்னை ஏதோ பண்ணியிருக்கான். அப்போ ஒன்று ஏதோ பண்ணியிருக்கான். அந்த கர்ச்சீஃப் அவனு விட்டாரி, கர்ச்சீஃப் வச்சுருந்தியே அது அவனோடதா? சீனியர், இப்போ உங்களுக்கு என்ன தான் வேணும்? இங்கே பாருங்கள், நீங்களாச்சும் நான் புரிஞ்சுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கேன். தயவு செஞ்சு அதை உடைச்சிடாதீங்க.
அவங்களை கெஞ்சி கேட்குற சீனியர், கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுங்க. எங்கள் பாருவன், அவன் கூட நான் சண்டை போடுவேன்னு நீ நினைக்கிறியா? போடுவேன். அவன் கூட எப்போ போடணுமோ அவன் கூட சண்டை போடுவேன். இதே அவன் ஒன்று தொட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் எனக்கு கோவம் வரும். இது வரைக்கும் நீ என் கோவத்தை பார்த்ததில்ல. அவன் மட்டும் பெரிய பிடிங்க மாதிரி கோவத்தை காட்டுவானா? அன்றைக்கி கேன்டீனில் தெரியாத பொண்ணை கலாய்க்கும் போதே எனக்கு கோவம் வந்து போட்டுன்னு ஒன்று வச்சேன். அடிச்சுக்கிட்டோம் 2 பேரும். இப்போது எனக்கு பிடிச்சி தெரிஞ்ச பொண்ணு நீ. என்ன சீனியர்? எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னேன். ஆனால் உன் மேலே கை வைக்கும்போது நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நீ. சீனியர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என் பிரச்சனையை நானே பார்த்துக்குவேன். ஏன்னா நான் கிட் இல்லை, என்னோட கிட் எனிமோர். நான் என்னோடய பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன் சீனியர். அவள் இந்த சைடு ஜேக்கியோட பாவம் தான் போகிறாள். இவளை சொல்லி அப்படி இட்டுப்பை காட்டிகிட்டே போகிறா. அது எப்படிரா ஜேக்கி நீ பார்த்ததும் அவளுக்கு டக்குன்னு புரிஞ்சிச்சு. அப்போது அவளுக்கு தோணுதில்ல, அவள் அப்படி போட்டால் நம்ம டென்ஷன் ஆகும்னு அவனுக்கு தெரியுது. தெரிஞ்சும் அப்படி பண்ணுறான். என்ன, நாளைக்கு வந்துக்கிறேன் என்ன மச்சான்? நாளைக்கு காலேஜ் போறியா மச்சான்? அங்கே பேண்ட் காண்டினி கொஞ்ச நேரம் மூட்டு இருந்துரு. நானே செம்ம காண்டில் இருக்கேன். ஹேங்க்டு பேண்ட் மூக்கில் ஒரு பஞ்சு வச்சிருவேன். அப்புறம் மூக்கு கோணிக்கும். அது சரி மச்சான், ஜோக்கர் இது மாதிரி இந்த குரூப்பில் நான் தான் இருக்கேன். ஆண்டனி மச்சான், நான் அப்புறம் பேசுகிறேன்னா. அப்போ சோபன் ஜேகே கிட்ட வந்து, மச்சான் நாளைக்கு வந்துடும்ல? எனக்கு என்னடா 2 days தானே முடிஞ்சு. இனி அவன் எங்கே எதை கொண்டுட்டு ஆட்டுறான்னு நானும் பார்க்குறேன். ஆடிட்டு தெரிஞ்சிருக்கான 2 நாளும் காலேஜில். என்கிட்ட எதுவும் சொல்லலை. நீ என்கிட்ட எதுவும் சொல்லலை மச்சான். நான் என்ன அவங்ககிட்ட சொல்ல? எங்கள் பாரு ஜேகே, நான் சொல்ல வேண்டியதுலாம் காலையே தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் கன்ஃபஸ் பண்ணு. ஓ மயிரப்பா, நீங்கள் பண்ணிட்டீங்க. நான் என்ன பண்ணும்? நான் யாரை பார்க்குறேன்? உனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கியாடா? யார்? நீ சொல் பாப்போம். என்ன யார்? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நான் என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இதில் எங்களுக்கு அட்வைஸ் மாதிரி பண்ணுறாராம். அட்வைஸ் மாதிரி. நீ ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருடா. டேய் சரி, இது எதுக்கு போ? தேவையில்லாதவங்கள பற்றி பேசிட்டு நமக்குள்ள அதெல்லாம் வேண்டாம்டா மச்சான். சோபினே, நாளைக்கு காலேஜ் வந்துடுறேன். பழையபடி அப்படியே மாசா கேங்காக சுற்றுறோன்னு மச்சான் ஒர்க்கு கொடுத்துருக்கான்டா ஹச்சோடி. ஓ கொடுத்துருக்கான்ல. நான் வரலடா. வேறு என்ன கொடுத்தான் மச்சான்? ஷார்ட் ஃபிலிம் அடிக்கணும். டிபார்ட்மெண்ட்டாக போகணும். ஒரு 3-4 பேரை வச்சு அப்படியே நடிக்க விடணும் மச்சான். அது முடிக்கணும். எப்படி மச்சான்? லவ்ஸா? இல்லை மச்சான், இந்த தடவை ஏதோ ஆச்சரியம். லவ்ஸை கொடுத்து விட்டானுங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்லேயே அவனுங்க பண்ணுற ரொமான்ஸை கண் கூட பார்க்கணும். அதான் மச்சான் காண்டு மயிராகுது. பார்த்துரும். வெங்கடா போகலாம் மச்சான். மச்சான் ஒரு இடத்துக்கு போகணும். கூட்டு போறியா என்ன? ஹப்பா ஆண்டனி. ஐயா சபினே, நீ எங்கே வரணும் எனக்கு தெரியும். நான் இன்றைக்கே பார்த்துட்டேன். ஹேங்க்டு பேண்ட் மூக்கோ கிள்ளிடுவேன்ன. நீ வாய் மூடு. ஐயோ மச்சான் ஜேகே, எமுக்கு மேலே எல்லாத்துக்கும் கண்ணாக இருக்கு. எமுக்கு பத்திரமா வச்சுக்குவேன். எமுக்கு தண்டை அடையாளம். எமுக்கு பக்க கேக்கு மாதிரி இருக்கா என்ன? ஆண்டனி ஒரிஜினல் வாய்ஸில் பேசுன. கன்றாவியாக இருக்குது. அப்படி இல்லைடா சாபினே. மச்சான் நீ இழுக்காத. மச்சான் அப்போ நான் வேணா இழுத்தோன்னு சொல்லவா? அது ஃபேனு மச்சான். ஃபேன் ஒரு ஃபேனு காற்றடிக்க மாட்டேங்குது. மச்சான். ஐயோ டேய் டேஷுங்களா, 2 பேரும் இப்படி மாற்றி உளறிட்டு கடங்க. என்ன வர்றீங்களா? இல்லை இப்போ நான் பாட்டில் போயிட்டே இருக்கட்டா? மச்சான் எங்கே போகலாம்? மச்சான் நம்ம ஏன் தம்மை ட்ரை பண்ணக்கூடாது? ஓ அதெல்லாம் வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஓ மச்சான்
ஜேகே நல்லா ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய் நான் நல்லா வந்தான்டா பிசரக்கே. மச்சான் ஒரு ஹேரும் வேணாம், இப்போ சாய் பாயிண்ட்டுக்கு போகிறேன் அப்படியா என்ன? அப்போ சோபனு மச்சான் எனக்கு மசாலா சாய். இங்கே பாரு ஜேகே, அதில் கூட மசாலா சாயாம். ஆண்டனி யாப்பா இப்போ தாண்டா உனக்கு ரியல் வாய்ஸ் வந்திருக்கு, இப்படியே பேச என்ன இனிமே? ஐயோ மச்சான், ஐயோடே ஆரம்பிச்சிட்டான ஜேகே, வாடா 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 போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் சிரிச்சிட்டே போகிறாங்க. ஸோ இந்த சைடு நீங்கள், ஐயோ சீனியர் தயவு செஞ்சு நீங்கள் போங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் கோவப்பட்டதில்லை சீனியர், தயவு செஞ்சு எனக்கு கோவப்பட வச்சிடாதீங்க. ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, கேர்ள்ஸ் ஃபீலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. சரி வயன் நீ போ. உனக்கு எப்போ சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லு, சும்மா இப்படிலாம் பின்னாடி வந்துட்டுருக்க மாட்டேன். சீனியர் நான் உங்களை எதுவுமே சொல்லலை சீனியர், நான் போய்க்கிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெராஸ் கூட நடந்து போகிறீங்க. ஸோ ஃபெராஸோட ஸ்ட்ரீட்டும் வந்துடுச்சு. வயன் பார்த்து போடி, பார்த்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ஸோ நீங்கள் தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த சைடு ஜேகே அவன் பைக்கில் வர்றான் வித் ஆண்டனி அண்ட் சோபினோட. மச்சான் மச்சான் அது வயன் தானே, அது எப்பட்றா சோபினி? என் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, உன் கண்ணுக்கு நல்லா தெரிஞ்சிருது. இல்லை மச்சான், ஆளோட ஆள் அதான். யார் ஆளோட ஆள் மச்சான்? என் ஃப்ரெண்டோட ஆளுன்னு சொல்ல வந்தேன், அதான். ஓ அப்படின்னு, அப்படி ஓகே மச்சான், நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். அப்போ ஜேகே உங்கள் பக்கத்தில் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு, என்னாடி லிஃப்ட் வேணுமா என்ன? எங்களுக்கு காலை கடவுள் கொடுத்துருக்காரு, நடந்து போய்க்குவோம். ஓ அப்படி அப்படி என்ன மச்சான் சோபினே? ஆமாம்ல, சில பேருக்கெல்லாம் கொழுப்பு தலைக்கு மேலே இருக்குது, அவங்கெல்லாம் நடந்து போனால் தானே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நீங்கள் நடங்க மேடம், நீங்கள் நல்லா நடுங்க. நாங்கள் சாய் பாயிண்ட் தான் போகிறோம், அங்கே கேட்குறோம் பக்கத்தில் ஏதாச்சும் மெடிக்கல் ஷாப் இருக்கும். அங்கே போய் என்ன கேட்க போகிறீங்க நீங்கள்? ஐயோ மேடம், எல்லாம் தெரியும் போல மேடம்க்கு. அச்சா சோபினா ஆண்டனி, நீங்கள் பாருங்களேன், நம்ம மேடம்க்கு கொழுப்பு குறையிற மாதிரி ஏதாச்சும் டேப்லெட்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுப்போம். ஜேகே சீனியர், இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ், நீங்கள் உங்களோட வேலையை மட்டும் பார்த்தா போதும். மேடம், நாங்கள் எங்கள் வேலையை மட்டும்தான் மேடம் பார்க்குறோம், மேடம் தான் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க. ஐயோ நானே அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறேன், இவன் வேற என்ன சீண்டி பார்க்குறான். ஓ அப்படியா ஜேகே சார், நீங்கள் சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். கரெக்டாக தான் இருக்கும். ஏ மச்சான், மச்சான் சோபினே சொல்லு மச்சான் என்ன? மச்சான் கிரவுண்டுக்கு சித்த போயேன், ஆண்டனி நீயும் கூட போயேன், அங்கே ஒன்று வச்சுருக்கேன் அவங்க 2 இடத்துக்கும். மறந்துட்டேன்டா, மறந்துட்டேன். மச்சான் என்னடா? மச்சான் அந்த ஸ்டோன் பெஞ்ச் மேலே தான் வச்சுட்டேன், கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு வரையா என்ன? முக்கியமானது மச்சான், மறந்துட்டேன், கொஞ்சம் போய் எடுத்துகிட்டு மட்டும் வந்துடு. அப்போ 2 பேரும் கொஞ்சம் தூரம் நடக்கிறாங்க. அவள் ஜேகே சடனாக அவங்கள கிட்ட இழுத்து, என்னடி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருப்பியோ? ஜேகே என்ன அதெல்லாம் ரோடு ஜேகே, நான் விடு ஃபஸ்ட்டு, காலில் தானே சொன்னேன். சரிடி, இடுப்பில் மச்சத்தெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மச்சத்துலேயே அப்படி கிள்றான். ஜேகே என்ன பண்ணுற, விட்டுடா டே பொறுக்கி, பொறுக்கியாவே இருந்துட்டு போகிறேன்டி, உன்னோட பொறுக்கியா. கர்ச்சிஃப் பேக்கில் இருக்குது. எந்த பேக்கில்? காலேஜ் பேக்கில் இருக்குது. பேக் வச்சு ஒட்டிச்சிடறேன், ஒழுங்க முறையதை விட்டு. சரி விட்டுறேன்டி. பாதாம் மில்க் குடிக்காரியா? சாய் பாயிண்ட் போகிறேன்டி. அவனுக்கு 2 நேரம் பின்னாடி உட்காந்துக்கட்டும், முன்னாடி இப்படி என்னோடய ஃபேஸை பார்த்த மாதிரி உன் ஃபேஸு அப்படியே வச்சுட்டு அப்படியே போவோம். பொறுக்கி போ, அதெல்லாம் அவளாச்சும் இழிச்ச வாய் கிடப்பா, அவள் கூட போ. நான் அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். இனிமேல் ஏதாச்சும் என்னை டச் பண்ணு, பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து கண்ணில் அடிச்சிருவேன். ஐயோ மச்சான், மச்சான் சோபினா ஆண்டனி, ஐயோ என்னடா? ஐயோ மச்சான் இங்கே தான் இருக்கே, நீ வா வா. என்ன பொறுக்கி, இடுப்பு கிள்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸை போக சொல்கிறியா? பொறுக்கி பொறுக்கி. ஆமாடி பொறுக்கி தான், இன்னொரு தடவை கில்லவா என்ன? போடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. ஓகே பாஸ்டோஸ், இந்த எபிசோடை நான் முடிச்சுக்கிறேன். அண்டு நாளைக்கு வேம்பயரில் வரும்னு நினைக்கிறேன்.
ஜிம்மின் பாய்ஸ் எல்லாம் டென்ஷன் ஆகிடாதீங்கடா. நான் போடுறேன் என்ன, நான் கண்டிப்பாக போட்டுறேன். ஜிம்மின்க்கு நெய்பர்ஹுட் லவ் இருக்குல்ல, நான் அது போட்டுறேன். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எஃப்எஃப் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேடா, ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. லவ் யூ ஆல். சராங்கே பஸ்டோஸ்.